வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்பிக்கை. ம் குறிப்பா கிரிப்டோ கரன்சி மாதிரி நமக்கு முழுசா புரியாத ஒரு டெக்னாலஜில ஒருத்தர் எப்படி நம்மள நம்ப வைக்கிறாங்க. அதுவும் அந்த டெக்னாலஜி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம. ஆமா, அதுதான் ஆச்சரியம். எப்படி ஒருத்தரால நம்ம மனசுல ஒரு நம்பிக்கையை உருவாக்க முடியுது? இத அலசுறதுக்காக ரமேஷ் படேல்ங்கிற ஒரு தலைவர் பேசின ஒரு உரையை நம்ம எடுத்துக்கிட்டோம். சரி. இதுல எல்ஜிஎன்எஸ் ஆரிஜின் அப்படிங்கிற ஒரு தளத்தை நம்பச் சொல்லி அவர் எப்படி தன்னோட சொந்த வாழ்க்கை அனுபவத்தையும் சில பெரிய பெரிய நம்பர்ஸையும் வச்சு ஒரு கதை சொல்றாருன்னு பார்க்க போறோம். ஆமா, இதுல சுவாரஸ்யமே அதுதான். ரொம்ப சிக்கலான ஒரு ஃபினான்ஸ் விஷயத்த டெக்னிக்கலா எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கு எப்படி, அதாவது எமோஷனல் கதைகள் மூலமாவும் எளிமையான கணக்குகள் மூலமாவும் கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றாங்கங்கிறத தான் நாம இங்க பிரிச்சு மேய போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோமா? அந்த உரையை அவர் ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா. எடுத்த உடனே முதலீடு, பணம், கிரிப்டோன்னு போகாம நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறார். ம் எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை தான் முதல் படி. அது இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது இது கொஞ்சம் தத்துவார்த்தமா இல்லையா? தத்துவார்த்தமா இருக்கலாம். ஆனா இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. அவர் எடுத்த எடுப்புல வாங்க கிரிப்டோல முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா பாதி பேர் காதை மூடிலுப்பாங்க. நிச்சயமா. ஆனா நம்பிக்கைன்னு ஆரம்பிக்கும்போது அது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இல்லையா? நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நம்பிக்கை எதிர்பார்த்து தான் இருக்கோம். கரெக்ட். அதனால அவர் சொல்ற விஷயத்தோட நம்மளால சுலபமா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. முதல்ல அந்த மனத்தடையை உடைக்கிறாரு. அந்த நம்பிக்கைய இன்னும் ஒரு படி மேல கொண்டு போக தன்னம்பிக்கை பத்தி ஒரு வரி சொல்றாரு. கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஓஹோ, என்னது அது? நான் ஒரு செம்மறி ஆடு அல்ல என்னை மேய்ப்பதற்கு. நான் ஒரு சிங்கம். செம்மறி ஆட்டு மந்தையைப் போல நடக்கவும் உறங்கவும் நான் மறுக்கிறேன். வாவ். தோல்வி என் விதியை மாற்ற முடியாது. வெற்றி அடையும் வரை நான் தொடர்ந்து முயற்சிப்பேன். அடடா, கேட்கும்போதே ஒரு உத்வேகம் வருது. இதுதான் அவரோட நோக்கம். இங்க அவர் எல்ஜிஎன்எஸ் பத்தி பேசல, உங்கள பத்தி பேசுறார். ஆமா. நீங்க ஒரு சிங்கம், நீங்க ஒரு தலைவர், நீங்க மத்தவங்க மாதிரி சாதாரண ஆள் இல்லன்னு சொல்லும்போது அவர் அடுத்து சொல்ல போற முதலீட்டு முடிவு ஒரு சிங்கத்துக்கான முடிவுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். ஓ, அப்ப இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல. இல்ல, இது உங்களோட அடையாளம் சம்பந்தப்பட்டதுன்னு மாத்திடுறாரு. இது ஒரு ஆழமான உளவிய முத்தி. ஆனா இங்கினா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்படி சிங்கம் தன்னம்பிக்கைன்னு பேசுற இதே ரமேஷ் பட்டேல் ஆரம்பத்துல கிரிப்டோ கரன்சியோட தீவிர எதிர்ப்பாளரா இருந்திருக்காருன்னு சொல்லும்போது நம்பவே முடியல. ஆமா, அவர் சேஃப் ஷாப்புங்கிற நிறுவனத்துல 16 வருஷம் பொருள் சார்ந்த நேரடி விற்பனை தொழில்ல, அதாவது ப்ராடக்ட் பேஸ்ட் டைரக்ட் செல்லிங்ல இருந்திருக்காரு. அப்படியா? ஆமா, அது அவரே ரொம்ப வெளிப்படையா ஒத்துக்கிறாரு. கிரிப்டோல பணம் போடாதீங்க, அது ஏமாத்து வேலை, உங்க பணம் மாட்டிக்கிறோன்னு நானே பல பேருக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இதுதான் அவரோட புத்திசாலித்தனம். எப்படி சொல்றீங்க? பாருங்க, ஒரு காலத்துல நானும் உங்கள மாதிரி தான் யோசிச்சேன்னு சொல்லும்போது நம்மளுக்கும் அவருக்கும் ஒரு பாலம் உருவாகுது. ஒரு கனெக்ஷன். ஆமா, அவர் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. அது மட்டும் இல்லாம மெட்டாஃபோர்ஸ் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததையும் அதுக்காக கடைகளை அடமானம் வச்சதையும் அவர் சொல்லும்போது அவர் மேல ஒரு அனுதாபம் வருது. அனுதாபமும் நம்பகத்தன்மையும் அதிகமாகுது. இவர் ஏதோ ஏட்டு சுரைக்காய பத்தி பேசல, அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு தோணுது. அந்த அடிப்பட்ட அனுபவத்தை சொல்லும்போது அவர் யூஸ் பண்ண ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லுங்க. இத்தனை தோல்விக்கு பிறகு ஒரு நண்பர் எல்ஜிஎன்எஸ் ஆரிஜின் மீட்டிங்க்கு கூப்பிட்டப்போ அங்க இலவசமா சாப்பாடு கிடைக்குதுங்கிறதுக்காக மட்டும்தான் போனாராம். அப்படியா? ஆமா, அதுவும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போனேன்னு சொல்றாரு. அதாவது எந்த புது விஷயமும் மண்டைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு மனச பூட்டிக்கிட்டு போயிருக்கார். இந்த நேர்மை அவரை நமக்கு இன்னும் நெருக்கமாக்குது. மிகச்சரி. அவரோட ஆரம்பகால அவநம்பிக்கைய இவ்வளவு அப்பட்டமா சொல்லும்போது இப்போ ஒரு விஷயத்த நம்புறாருன்னா அதுல நிச்சயம் ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட். ஒரு சந்தேகவாதியா இருந்தவர் எப்படி நம்பிக்கையாளரா மாறினான்ங்கிற கதை தான் இந்த உரையின் முதுகெலும்பே. ஓகே, இப்போ அந்த கதை முடிஞ்சது. நம்மள எமோஷனலா கனெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா கதை மட்டும் போதுமா? புள்ளி விவரங்கள் வேணுமே. அந்த நம்பிக்கையை உண்மையாக்க அவர் என்ன தரவுகளை முன்வைக்கிறாரு? இங்கதான் அவர் இன்னொரு தந்திரத்தை கையாளுறார். தொழில்நுட்பத்தை ரொம்ப எளிமைப்படுத்துறார். எப்படி? லிக்விடிட்டி பூல்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. கேட்டா பயமா இருக்கும். ஆனா அதை அவர் எப்படி விளக்குறாருன்னா, இது ஒரு பொதுவான பணக்குளம். நீங்க எல்என்எஸ் டோக்கன் வாங்கும்போது அதுக்கு சமமான டை டோக்கன் இந்த குளத்துக்குள்ள போகும். சரி. நீங்க விற்கும்போது
குளத்துல இருந்து டை உங்களுக்கு வந்துரும். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட டெக்னிக்கலா பேசல. ஓ, சிம்பிளா முடிச்சிட்டாரு. அந்த பணக்குளத்தோட வளர்ச்சிய பத்தி அவர் சொல்ற நம்பர்ஸ் தான் மலைக்க வைக்குது. ஆமா. ஆரம்பிக்கும் போது வெறும் 2,80,000 டை தான் அந்த குளத்துல இருந்ததா. ம். ஆனா இப்போ 19,81,00,000 டேயாயா வளர்ந்திருக்குன்னு சொல்றாரு. இது என்ன கணக்குன்னே தெரியலையே. இது ஒரு விதமான ஷாக் அண்ட் ஆ உத்தி. அதாவது மலைக்க வைக்கும் எண்கள் மூலமா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவது. ஆமா, கேட்ட உடனே ஷாக் ஆகுது. இந்த எண்களோட துல்லியத்தை விட அது மனசுல ஏற்படுத்துற தாக்கம் தான் இங்க முக்கியம். இவ்ளோ பெரிய ஃபண்ட் இருக்கிற ஒரு சிஸ்டம் எப்படி உடனே காணாம போகும்? இது ரொம்ப நிலையானதுங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்க இந்த எண்கள் உதவுது. சின்னதா ஆரம்பிச்சு பெருசா வளர்ந்திருக்குங்கிற கதைக்கு எப்போதுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. நிச்சயமா. அதோட அவர் நிறுத்தல. இன்னும் சில நம்பர்ஸையும் வரிசையா சொல்றாரு. ம். ஒரே நாள்ல 2000க்கும் மேற்பட்ட புது முதலீட்டாளர்கள் சேர்ந்திருக்காங்க. 24 மணி நேரத்துல 52 கோடி தடவை பரிவர்த்தனை நடந்திருக்கு. 52 கோடியா? ஆமா, ஒரே நாள்ல 204 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு. இந்த நம்பர்ஸ கேக்கும்போது, அட இது ஏதோ பெரிய விஷயமா இருக்கே, நம்ம மட்டும்தான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோமோன்னு தோணுது. நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. அதுக்கு பேரு தான் சமூக நிரூபணம். சோஷியல் ப்ரூஃப். ஓஹோ. அதாவது இத்தனை பேர் இதை செய்யும்போது இது சரியா தான் இருக்கும்னு நம்ம மனசு தானா நம்ப ஆரம்பிக்கும். 2000 புது யூசர்ஸ்ங்கிற நம்பர் நீங்க தாமதிக்கல, சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுது. சரி. 52 கோடி பரிவர்த்தனைங்கிற நம்பர் இது ரொம்ப ஆக்டிவான ஒரு இடம், நீங்க தனியா இல்லைன்னு தைரியம் கொடுக்குது. இந்த ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலேயும் ஒரு உளவியல் காரணம் இருக்கு. சரி, உரையின் உச்சக்கட்டத்துக்கு வருவோமா? இது வரைக்கும் அவரோட கதை சில நம்பர்ஸ்னு போயிட்டு இருந்தது. திடீர்னு LGNS, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிட்காயின், எத்தீரியம் கூட ஒப்பிடுறாரு. இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இது ஒரு தைரியமான ஆனா ரொம்ப கணக்கு போட்ட ஒரு நகர்வு. அந்த ஒப்பீட்டை அவர் எப்படி பண்றாருன்னு பாருங்க. பிட்காயினோட லிக்விடிட்டி 2.20 மில்லியன், எத்தீரியமோடது 4.49 மில்லியனா. ஆனா LGNSோட லிக்விடிட்டி 396 மில்லியன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? பிட்காயினை விட இது 100 மடங்கு பெருசுன்னு சொல்ற மாதிரி இருக்கே. இது ஒரு நேர்மையான ஒப்பீடா இல்ல வெறும் கண்ண பறிக்கிற யுக்தியா? இங்கதான் நம்ம கவனிக்கணும். இது ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் ஒப்பிடுற மாதிரி. அப்படியா? ஆமா. பிட்காயினோட லிக்விடிட்டி உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான எக்ஸ்சேஞ்சில பரவி இருக்கு. அவர் சொல்ற இந்த நம்பர் LGNSோட குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு குளத்தோட அளவா இருக்கலாம். ஓ. இங்க நோக்கம் தொழில்நுட்ப துல்லியம் இல்ல, கேட்பவர் மனசுல ஓ இது பிட்காயினை விட பெரிய விஷயமாங்கிற ஒரு பிரமுப்ப ஒரே நொடியில உருவாக்குறது தான். சரி சரி. ஒரு தெரியாத பிராண்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச மார்க்கெட் லீடரோட ஒப்பிடும்போது அதோட நம்பகத்தன்மை தானா கூடிடும். இது ஒரு கிளாசிக் மார்க்கெட்டிங் டெக்னிக். அடுத்துதான் அவரோட பிரம்மாஸ்திரத்தியே இருக்கிறாரு. என்னது? கூட்டு வட்டியின் சக்தி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இங்கதான் நேரடியா நம்மளோட ஆசைகளை தூண்ட ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நீங்க போடுற 10,000 ரூபாய் 3 வருஷத்துல 73 லட்சமா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டுமா? இன்னைக்கு சுமார் 500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு LGNS டோக்கன் 5 வருஷத்துல 3.62 கோடி ரூபாயா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அடேங்கப்பா. இந்த இடத்துல லாஜிக்கை விட எமோஷன் தான் வேலை செய்யும். நிதி சுதந்திரம், செயலற்ற வருமானம், கடன் இல்லாத வாழ்க்கைன்னு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கனவுகளை இந்த எண்கள் நேரா வந்து தாக்குது. இவ்ளோ பெரிய வாய்ப்பை விட்டா கிடைக்குமான்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சிடும். ஆமா. ஆனா இந்த மாதிரி பெரிய வாக்குறுதி கொடுக்கும் பொழுது, சரி புதுசா யாரும் சேரலன்னா என்ன ஆகும்? சிஸ்டம் நின்னுடுமான்னு ஒரு கேள்வி மனசுல வருமே. அந்த கேள்விக்கும் அவர் பதில் வச்சிருக்கார். புதுசா யாரும் சேரலைனாலும் அடுத்த 321 நாளைக்கு இந்த சிஸ்டம் எல்லாருக்கும் பணம் கொடுக்க முடியும் சொல்றார். ஓ, அப்போ ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுக்கறாரு. கரெக்ட். நம்ம மனசுல இருக்கிற ஒரு பெரிய பயத்தை அவர் முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு ஒரு பதில் கொடுக்கும்போது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் வலுவாகுது. இவ்ளோ நம்பர்ஸ், கதை, ஒப்பீடெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசி ஒரு குட்டி கதையோட முடிக்கிறாரு. ஒரு சிங்கம் ஒரு நாய்கிட்ட சண்டை போட்டு நேரத்தை வீணாக்குறதால ஓநாய்கள் வந்து அதோட குடும்பத்தை கொன்னுடுதான். ரொம்ப சோகமான கதை. ஆமா. ஆனா அந்த கதையோட நீதி தான் முக்கியம். உங்க வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன கவனச்சிதறல்கள், அதாவது உங்களை விமர்சனம் பண்றவங்க கிட்ட நேரத்தை வீணாக்காதீங்க. ஓஹோ. உங்க கனவு, உங்க குடும்பம் தான் முக்கியம்னு சொல்றாரு. இதுவரைக்கும் அவர் பேசின எல்லாத்தையும் இந்த ஒரு கதையில கொண்டு வந்து முடிக்கிறாரு. அப்போ இந்த முதலீட பத்தி யோசிக்கிறது, விமர்சனங்களை கேட்கறது எல்லாம் அந்த நாய் மாதிரி. ஆமா. உங்க குடும்பத்தோட எதிர்காலம் அந்த சிங்கத்தோட குடும்பம் மாதிரின்னு மறைமுகமா ஒரு உணர்ச்சிகரமான முடிச்சு போடுறாரு.
அப்போ இந்த முழு உரையையும் நம்ம திரும்பி பார்த்தா ஒருத்தரோட மனசுல நம்பிக்கைய விதைக்க 3 முக்கியமான விஷயங்கள் அவர் பயன்படுத்தியிருக்காரு. சரிதானே? ஆமா, சொல்லுங்க. ஒன்னு, தோல்வியிலிருந்து ஜெயிச்ச ஒரு தலைவரோட உணர்ச்சிகரமான சொந்த கதை. அது அவர் மேல தனிப்பட்ட நம்பிக்கையை உருவாக்குது. 2வது, கோடிக்கணக்கில் புள்ளி விவரங்கள். இது அந்த சிஸ்டம் ரொம்ப பெருசு, ரொம்ப வலிமையானது, நிலையானதுங்கிற ஒரு பிம்பத்தை உருமாக்குது. அதாவது நம்ம தனியா இல்ல, ஒரு பெரிய கூட்டத்தோட சேர்றோங்கிற தைரியத்தை கொடுக்குது. ஆமா. 3வது, கூட்டு வட்டி மூலமா ஒரு சின்ன முதலீடு கோடிகளா மாறுங்கிற எதிர்கால கனவு. இது நம்மளோட ஆசைகளை தூண்டி உடனடியா ஒரு முடிவு எடுக்க வைக்குது. கதை, கணக்கு, கனவு. ஆமா, இந்த 3ம் சேரும்போது ஒரு சக்தி வாய்ந்த வாதம் உருவாகுது. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, இந்த முழு உரையாடல்லையும் பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டீசென்ட்ரலைசேஷன். எந்த ஒரு கடினமான தொழில்நுட்ப வார்த்தையும் இல்ல. ஆமா, சிக்கலான ஒரு விஷயத்த எப்படி எளிமையான கதைகள், ஒப்பிடல்கள், மனசுல நிக்கிற மாதிரி சில எண்கள் மட்டும் வச்சு ஒருத்தருக்கு புரிய வைக்கிறாங்கிறது தான் இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம். இது நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனையை தூண்டுது. ம்ஹும். நாம ஒரு முடிவை எடுக்கும்போது அது பண விஷயமா இருக்கலாம், இல்ல வேற எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். அந்த முடிவு சம்பந்தப்பட்ட உண்மையான தரவுகளை விட அதை நம்ம கிட்ட சொல்ற நபரோட கதைக்கும் அவரோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் தான் நம்ம அறியாமலே அதிக முக்கியத்துவம் கொடுத்துடுறோமோ? நல்ல கேள்வி. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.